கோவை சக்தி சாலை கடத்தூர் பிரிவில் வெற்றி விநாயகர் ஏஜென்சிஸ் பாரத் பெட்ரோலியம் இயங்கி வருகிறது. இந்த பெட்ரோல் பங்க் இடத்தின் உரிமையாளரான மகேந்திர பிரபு என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பெட்ரோல் பங்கின் உரிமத்தை தனது தங்கை யமுனா தேவியின் பெயரில் வாங்கியுள்ளார். தற்சமயம் யமுனாவிற்கு திருமணமானவுடன் தனது கணவருடன் சேர்ந்து கொண்டு இந்த பெட்ரோல் பங்க் தன்னுடையது என்று அடியாட்களை வைத்து மிரட்டியுள்ளார். இது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உரிமையாளரான மகேந்திர பிரபு புகார் அளித்துள்ளார். ஆனாலும் காவல்துறையினர் புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் மின்சார வாரியத்திலிருந்து பணிகள் செய்வதற்காக பெட்ரோல் பங்கிற்கு மின்சாரத்துறையினர் வந்துள்ளனர். அதனை கண்டித்து மகேந்திர பிரபு அவருடைய தந்தை ஆகியோர் மின் இணைப்பு பணிகளை செய்யக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கரியாம்பாளையம் கிளைத் தலைவர் மகேந்திர பிரபு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய பங்கு தான். இதில் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நானும் அப்பா தான் போட்டோம். அது விமன்ஸ் கேட்டகரியில் கோட்டாவில் வந்தங்காட்டி சிஸ்டரோட பேரில் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அவங்களோட பேரில் லைசன்ஸ் எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டே டு டே ஒர்க்கு எல்லாமே நானும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லைசன்ஸு அவங்க பேரில் இருக்கிறங்காட்டி அதை வச்சுட்டு எங்களை உள்ளுடாமல் வெளியேற்றிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த உரிமையுமே தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் எம்பிஏ எம்ஃபில் படிச்சிருக்கிறேன். காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தப்போ நான் இந்த பங்குக்காக என்னோட லைஃபையே கரியரையே இது பண்ணி நான் இங்கே இந்த பங்குக்காக அவ்வளோ வேலை செஞ்சுருந்தேன். இப்போ எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் இப்போ கேஸ் போட்டிருக்கிறோம். 2 கேஸ் 480J கோயம்புத்தூர் கோர்ட்டில் நடந்துட்டுருக்குது. அப்புறம் அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறதுக்காக லைன் அப்ளை பண்ணுறாங்க. நாங்கள் பிபிசிஎல் ரெண்ட்டும் ப்ராப்பராக எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சிஸ்டம் லேண்ட் எம்பையரில் இருக்குது, அந்த ரெண்ட்டையாவது எங்களுக்கு கொடுன்னா அதையும் தரமாட்டேங்கிறாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் எல்லாருமே இபி போலீஸ் ஸ்டேஷனாக எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் லஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு சார்பாகவே நடக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே போனால் எங்களோட கருத்தையே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பிபிசிஎல்லும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னால் அவங்களும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கான இதை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்கும்போது ஆளுகளை வச்சு மிரட்டுறாங்க. எங்கள் அப்பாவோட சண்டைக்கு வர்றாங்க, எங்கூட சண்டைக்கு வர்றாங்க. கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யமுனா தேவி தான் லைசன்ஸ் ஹோல்டர், அவங்களுக்கு தான் எல்லா பவருமே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்போ 6ஆம் தேதி லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. மறுபடி 16ஆம் தேதி ஒரு 3 ஐஏ சிஸ்டர் போட்டது 3 ஐஏ டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த டிஸ்மிஸ் பண்ண ஐஏவையும் லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, எங்களுக்கு தர்ற வாடகை ப்ராப்பராக கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இருந்தாலும் அவங்க அதுக்கு எந்த பதிலுமே தர மாட்டேங்கிறாங்க. இபி சைடா போலீஸ் ஸ்டேஷன் சைடா தலையிட்டு எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நான் கடத்தூர் பிரிவிலேருந்து மாரிசாமி பேசுகிறேன். இந்த பங்குக்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் சென்னை இது பண்ணினேன். அப்போ உமன்ஸ் கேட்டகரியில் இருந்ததுனால மக இங்கேயே எங்கள் வீட்டில் இருந்ததுனால அவளுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, வர்ற இன்கம்மு, அந்த பிபிசிஎல் கொடுக்குற ரெண்ட்டு எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க. அது பார்த்தாமல் லோடுக்கு பணம் இருக்கிறதையும் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் வெளி பக்கம் ஒரு 30 லட்சம் ரூபா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இத்தனையுமே இது பண்ணிவிட்டு எங்களுக்கு 2024 எங்களை உள்ளே விடாமல் இது பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது வேறு எங்கேயோ கொடுத்தாலும் எடுபடாமல் ஆர்டிஓ கிட்ட கொடுத்து அந்த இருக்கிற 25 சென்ட் அப்போ பேரில் இருந்ததை ரத்து பண்ணினோம். அதையும் இன்றைக்கி கோர்ட்டில் போய் என்னென்னமோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி அது இல்லைன்ட்டு இருக்காங்க. அது நாங்கள் அப்பீல் பண்ணி அது மறுபடியும் நம்பராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்கிற போது நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னா போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் வருவோம்னு சொல்லி இன்றைக்கி ரகலை பண்ணுறாங்க. அடியாளர்களை வச்சுட்டு மிரட்டுறாங்க.
பையன் அடிக்க வர்றாங்க, உன்னை இது பண்ணி போடுவோன்னு அப்படின்னு மிரட்டுறாங்க. இது அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு நல்ல தீர்வு பண்ணி கலெக்டர் அவங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறேன்.